அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோன்னா when an electric current passing through a coil changes with time and EMF is induced in the neighboring coil. அப்போது ஒரு காயிலில் நாம் கரண்ட்டை அலோவ் பண்ணோம் அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸுனால் நெய்பரிங் காயிலில் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் ஆர் இன்டியூஸ்ட் ஆகும். அதை என்ன சொல்லியிருக்கோம், நாம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிமா சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் அதே தான். ரெண்டு லாங் சொலினாய்ட்ஸு கிராஸாக எவ்வளோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போது இதை என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிளாக் லைனில் இருக்கிறத எல்லாத்தையும் சொலினாய்டு 1 அப்படிங்கிற மாதிரியும் ரெட் கலரில் இருக்கிறத சொலினாய்டு 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சொலினாய்டு 1 அண்ட் சொலினாய்டு 2 ரெண்டோட லென்த்துமே என்னது, சேம் லென்த் எல் அப்படிங்கிற லென்த் இருக்கக்கூடிய சொலினாய்டை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போது சொலினாய்டு 1ஓட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன சொல்லியிருக்கோம், the length of the solenoid is large when compared to their radii, so that the magnetic field produced inside the solenoid is uniform and the fringing effects at the ends may be ignored அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டோம். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? ரைட். அதாவது இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு சொலினாய்டு எடுத்திருக்கோம். ரெண்டு சொலினாய்டோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரெண்டுமே என்ன இருக்குது, வெவ்வேறையாக இருக்குது. இப்போ சொலினாய்டு 1 சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1, சொலினாய்டு 2 சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2 சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ சொலினாய்டு 1ஓட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா N1 அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். சொலினாய்டு 2ஓட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா N2 அப்படிமா சொல்லி கொடுத்துக்கலாம். இது அதனோட டர்ன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், சொலினாய்டு 1க்கு ஸ்மால் n1 அப்படிங்கிற மாதிரியும் சொலினாய்டு 2க்கு என்ன சொல்லி எடுத்துக்கலாம், ஸ்மால் n2 அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டர்ன் டென்சிட்டியை கன்சிடர் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் A1 அண்ட் A2 பி தி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி சொலினாய்ட்ஸ் வித் A1 பீயிங் greater than A2. அப்போது A1 அதாவது சொலினாய்டு 1ஐ விட சொலினாய்டு 2ஓட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னவாக இருக்கும், 2 லோவாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த சொலினாய்டு 1ல் அதை என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இந்த சொலினாய்டு 1 சொல்லி கொடுத்துருக்குமா, இப்போ அந்த சொலினாய்டு 1ல் I1 அப்படிங்கிற கரண்ட் என்ன பண்ணுறேன், ஃப்ளோ பண்ணுறேன். அப்போ ஃப்ளோ பண்ணிச்சோம் அப்படின்னா அப்போ என்ன இருக்கும், அதனோட இன்சைடில் அதாவது சொலினாய்டு 1ல் I1 அப்படிங்கிற கரண்ட்டை நான் ஃப்ளோ பண்ணேன் அப்படின்னா இந்த சொலினாய்டோட இன்சைடில் என்ன பண்ணியிருக்கோம், மேக்னட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இன்னும் சொல்ல போனால் காயிலுக்கு பேரலாக என்ன பண்ணியிருக்கோம், மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்போது அதனோட டோட்டல் மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்போது ஒரு டர்னுக்கு ஒரு சொலினாய்டோட இன்சைடில் மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன சொல்லி படிச்சிருக்கோம், B is equal to mu naught Ni அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போது இந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்போது சொலினாய்டு 1ல் I1ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதனோட இன்சைட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னட்டிக் ஃபீல்ட் என்ன சொல்லி எடுத்துக்கலாம், B1 சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ B1 is equal to என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், mu naught N1 into I1 அப்படின்னு சொல்லி எழுத முடியுமா? அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். Let I1 be the current flowing through the solenoid 1, then the magnetic field produced inside it எவ்வளோ சொல்லியிருந்தோம், B1 is equal to mu naught N1 I1 அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது இதனோட டோட்டல் ஏரியாவுக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சொலினாய்டு காயிலில் பாருங்களேன், இப்போ இந்த சொலினாய்டு காயிலில் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் சொலினாய்டு காயில்லையும் எவ்வளோ மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், as the field lines of B vector are passing through the area bounded by solenoid 2, the magnetic flux is linked with each turn of solenoid 2 due to current in solenoid 1 and is given by. இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போது அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு அதாவது B1 அப்படிங்கிற மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சொலினாய்டுக்கோட இன்சைடில் தான் இருக்குது. சொலினாய்டு 2க்கு அதாவது சொலினாய்டு 1 ஆனது சொலினாய்டு 2ஓட உள்ளே இருக்கிறதுனால அப்போ அந்த சொலினாய்டு 2ல் என்ன இருக்கும், மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும். சரிங்களா? அப்போது
அந்த சொலினாய்ட் 2ல் தொடர்பு இருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி எழுதிக்கலாம் நாம் 521 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. அப்போ 521 இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் A2 சரிங்களா, அதாவது ஏரியா 2 அது சொலினாய்ட் காயில் 2ல் இன்ட்டு B1 வெக்டார் டாட் DA வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போது இன்டெக்ரல் DA வெக்டார் அப்படிங்கிறது இது சொலினாய்ட் 2 காயில்ஸை டிபெண்ட் பண்ணி தான் சொல்கிறதுனால, அதாவது இந்த சொலினாய்டை வச்சு 2வை சொல்கிறதுனால ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொலினாய்ட் 2க்கு என்னவா இருந்தது A2ன்னு சொல்லி நோட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம் B1 A2 காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அப்போ காஸ் தீட்டான்னு சொல்லி பார்க்கும்போது காயிலோட ஆக்சிஸ், அதாவது சொலினாய்ட் காயிலோட ஆக்சிஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆக்சிஸும் ஒரே டேரக்ஷன் பேரலாக இருக்கிறதுனால தீட்டா இஸ் ஈக்குவல் என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் 521 இஸ் ஈக்குவல் டு B1 A2ன்னு எழுத முடியும். அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லி படிச்சிருக்கோம் நாம μ0 N1 I1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது 521 இஸ் ஈக்குவல் டு μ0 N1 I1 A2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும் எழுத முடியும். சரிங்களா, ரைட். இப்போது the flux linkage of solenoid 2 with total turns N2. அப்போது அந்த solenoid 2ல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் N2ன்னு சொல்லியிருந்தோம். அப்போது அதில் N2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் என்னவாக இருக்கும் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜோட எவ்வளோ நம்பர் ஆஃப் இப்போ இது வரைக்கும் ஒரு டர்ன்ஸுக்கு பார்த்தோம், ஒரு டர்னில் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ N2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் N2 is equal to 521 is equal to N2 is equal to என்ன சொல்லி படிச்சிருக்கோம், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டர்ன் டென்சிட்டி இன்ட்டு டோட்டல் லென்த் அப்படிமா சொல்லியிருந்தோம். ஸோ N2 கேபிட்டல் N2க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் ஸ்மால் N2L அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது N2L 521 is equal to என்ன சொல்லி எழுதியிருந்தோம் μ0 N1 I1 into A2 அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம். சரிங்களா, அப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் N2 521 is equal to μ0 N1 N2 A2 L I1 அப்படின்னு என்ன பண்ண முடியும் எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் N2 521 அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ காயிலில் என்ன சொல்லி படிச்சிருக்கோம் N2 521 is equal to M21 I1 அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கரெக்டு தானே. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த N2 521க்கு பதிலாக M21 I1 என்ன பண்ணுறேன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அப்போது ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய I1ம் அப்போ இதில் இருக்கக்கூடிய I1 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு காயில் பொறுத்து செகண்ட் காயில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க M21 is equal to μ0 N1 N2 A2 L அப்படின்னு சொல்லி எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா, ரைட். அப்போ இது காயில் 1ல் I1 அப்படிங்கிற கரண்ட் அலோவ் பண்ணும்போது காயில் 2ல் ஏற்படக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் M21 is equal to μ0 N1 N2 A2 L அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது ரிவர்ஸ் சொலினாய்ட் 2க்கு என்ன பண்ணலாம் I2 அப்படிங்கிற கரண்ட்டை அலோவ் பண்ணோம் அப்படின்னா சொலினாய்ட் 1ல் எவ்வளோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். This gives the expression for mutual inductance M21 of the solenoid 2 with respect to solenoid 1. Similarly, we can find mutual inductance M12 of solenoid 1 with respect to solenoid 2 as given below அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேங்களா. அப்போது இங்கே என்ன பண்ணியிருந்தோம் solenoid காயில் 2வை பொறுத்து அதை 1 பொறுத்து 2ல் எவ்வளோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அப்படியே என்ன சொல்லலாம் வைஸ் வர்ஸான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்போ காயில் 2ல் நம்ம கரண்ட் அலோவ் பண்ணும்போது அதாவது சொலினாய்ட் 2ல் நம்ம கரண்ட் அலோவ் பண்ணும்போது சொலினாய்ட் 1ல் எவ்வளோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ சொலினாய்ட் காயில் 2ன்னு சொல்லி கொடுக்கும்போது இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் சொலினாய்ட் 1, இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்னது சொலினாய்ட் 2. இப்போ நான் சொலினாய்ட் 2க்கு நான் கரண்ட்டை அலோவ் பண்ணேன் அப்படின்னா சொலினாய்டோட அவுட் சைடு என்னவாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆல்மோஸ்ட் 0 அப்படிமா சொல்லியிருந்தான். அப்போ இன்சைடு என்னவாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அப்போது சொலினாய்ட் 2ல் நம்ம கரண்ட் அலோவ் பண்ணும்போது சொலினாய்ட் 1ஓட என்ன பண்ணாது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. அப்போது எப்படி எழுதிக்கலாம் அப்போ த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா the magnetic field produced by a solenoid 2 when carrying current I2 is equal to என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் B2 equal to μ0 N2 I2 அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இப்போது நம்ம இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான்
this magnetic field B2 is uniform inside the solenoid 2 but outside the solenoid 2 it is almost zero அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது சொலினாய்டுக்கு இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனோட அவுட் சைடு பார்த்திங்க அப்படின்னா என்னவாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கும். ஸோ therefore the solenoid 1 the area A2 is effective area over which the magnetic field B2 is present not area A1. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்கும், A2 அப்படிங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் தான் இருக்கும், A1 அப்படிங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு செகண்ட் காயிலில் கரண்ட் அலோவ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு காயில் ஏற்படக்கூடிய மியூச்சுவல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் சொன்னோம். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 512 linked with each turn of solenoid 1 due to current in solenoid 2 is எப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ 512 is equal to integral of A2, ஏன்னா A1ங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் சொலினாய்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ செகண்ட் சொலினாய்டோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கோம், A2. ஸோ என்ன பண்ணிக்கலாம், த இன்டெக்ரல் ஆஃப் A2 இன்ட்டு B2 வெக்டார் டாட் DA வெக்டார். ஸோ DA வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொலினாய்ட் 2ஓட டோட்டல் ஏரியா. அப்போ எப்படி எழுதிக்கலாம், B2 A2 காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ தீட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் காயிலோட ஆக்சிஸும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறனால தீட்டா இஸ் ஈக்குவல் 0. அப்போ காஸ் 0 எவ்வளோ 1. அப்போ அந்த 512 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி எழுதிக்கலாம், B2 A2ன்னு சொல்லி எழுத முடியும். B2 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி எழுதியிருக்கோம், நாம் μ0 N2 I2ன்னு சொல்லி எழுதியிருந்தோம். ஸோ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linked with each turn of solenoid 1 due to current in solenoid 2ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the magnetic flux 512 is equal to μ0 N2 I2 A2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா, ரைட். இப்போது the flux linkage of solenoid 1 with total turns N1, சரிங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் சொலினாய்டு 1ல் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தோம், N1 சொல்லி கொடுத்தோம். அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு டர்னில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போது N1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸஸ் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி போது N1 × 512 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி எழுதிக்கலாம். அப்போ N1 இஸ் ஈக்குவல் டு டர்ன் டென்சிட்டி ஃபார் என்ன சொல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் சொலினாய்டு 1. அப்போ N1 இஸ் ஈக்குவல் டு டர்ன் டென்சிட்டி, அதாவது ஃபஸ்ட்டு காயிலோட டர்ன் டென்சிட்டி இன்ட்டு அந்த காயிலோட சொலினாய்டோட லென்த் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போது கேபிட்டல் N1க்கு பதிலாக ஸ்மால் N1 × L அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கிடச்சிது நமக்கு, கேபிட்டல் N1 512 இஸ் ஈக்குவல் டு N1L இன்ட்டு μ0 N2 I2 இன்ட்டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், A2 அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். இதை இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், நாம் N1 512 இஸ் ஈக்குவல் டு μ0 N1 N2 A2 L இன்ட்டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், I2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க முடியும். நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் என்ன கான்செப்ட் படிச்சிருக்கோம். அப்போ N1 512 அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருப்போம், நம்ம M12 I2 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், சரிங்களா. அப்போ அதுக்கு பதிலாக அதாவது N1 512க்கு பதிலாக என்ன சொல்லி போகிறேன், M12 I2ன்னு சொல்லி போகிறேன். அப்போது M12 I2 இஸ் ஈக்குவல் டு μ0 N1 N2 A2 L I2ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஈக்குவலுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய I2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா the mutual inductance M12 is equal to μ0 N1 N2 A2 L அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா. இப்போ இதில் பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 14 பாருங்கள். அதாவது M12 is equal எவ்வளோ இருக்குது, μ0 N1 A2 N2 A2 L அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதே இது ஈக்குவேஷன் நம்பர் 13, அதாவது காயில் 1னால் 2ல் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னு சொல்லி அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லி பார்த்தோமா எவ்வளோ வந்தது, μ0 N1 N2 A2 L2. அப்போது ஈக்குவேஷன் நம்பர் 4.13யும் ஈக்குவேஷன் நம்பர் 4.14 என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் ஈக்குவேஷன் 4.13 and 4.14 we can write என்ன சொல்லி எழுதிக்கலாம், M12 is equal to M21. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஜென்ரலாக நான் என்ன எடுத்துக்கிறேன், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ M சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போது என்ன சொல்லி எடுத்துக்கலாம், the mutual inductance between two long coaxial solenoid is given by என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், M12 equal to M21 is equal to M equal to μ0 N1 N2 A2 L அப்படின்னு சொல்லி எழுத முடியும். சப்போஸ் இந்த காயிலுக்கு நடுவில் அதாவது என்ன சொல்லியிருக்கோம், அந்த சொலினாய்டுக்கு உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியத்தை நான் இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் எ டைஎலக்ட்ரிக் மீடியம் ஆஃப் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி μr இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் தி சொலினாய்ட் அப்போது அதுக்குள்ளே ஒரு நான் டைஎலக்ட்ரிக் மீடியத்தை இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா அவனோட பெர்மியபிலிட்டி என்ன சொல்லுவோம்,
மியூன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? அப்போ அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M is equal to மியூ இன்ட்டு N1 N2 A2 L அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வச்சு எழுதிக்கலாமா? அப்போ இந்த பெர்மியபிலிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த மியூவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்? மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் நாம்? The mutual inductance M is equal to mu naught mu r N1 N2 A2 L அப்படி என்ன பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ இதுதான் என்னது? The mutual inductance between two long coaxial solenoids அப்படின்னு சொல்ல முடியும். இதை வந்து எக்ஸாமில் 5 மார்க் கொஸ்டின்ஸாக அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கோங்க? இதை தெளிவாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ரைட். அப்போ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். The current flowing in the first coil changes from 2 ampere to 10 ampere in 0.4 second. Find the mutual inductance between two coils if an EMF of 60 millivolt is induced in the second coil. Also determine the magnitude of the induced EMF in the second coil if the current in the first coil is changed from 4 ampere to 16 ampere in 0.03 seconds. Consider only the magnitude of induced EMF. சரிங்களா? அப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 2 ஆம்பியர்லேருந்து 10 ஆம்பியர். எவ்வளோ டைமிங்லையும் பார்த்திங்க அப்படின்னா 0 செகண்ட்லேருந்து 0.4 செகண்டுக்குள்ளே 2 ஆம்பியர்லேருந்து 10 ஆம்பியர் என்ன பண்ணுது? கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எவ்வளோ கிடச்சிது? 60 மில்லி வோல்ட் அப்படின்னு சொல்லி கிடச்சிது. இதே செகண்ட் கேஸில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? டைமிங் சேஞ்ச் இன் டைம் TT is equal எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 0.03 செகண்ட்ஸில் 4 ஆம்பியர்லேருந்து 16 ஆம்பியர் என்ன பண்ணுது? கரண்ட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? நாம் the mutual inductance of a second coil with respect to first coil எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி the induced EMF in a second coil due to the rate of change of current in a first coil எவ்வளோ அப்படிங்க என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாமே. திஸ் இஸ் a given data. ஃபஸ்ட்டு கேஸுக்கு நம்ம சொன்னது தான். ரைட். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பொறுத்தவரை the mutual inductance between the coil is equal to என்ன சொல்லி படிச்சிருக்கோம் நாம்? M is equal to magnitude மட்டும் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணல? இந்த நெகட்டிவ் சைனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ the mutual inductance M is equal to C2 divided by dI1 divided by dt. ஸோ C2ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம்? 60 மில்லி வோல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? அப்போ 60 × 10⁻³ அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. அப்போ சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நாம்? 10 - 2 8 ஆம்பியர். ஸோ 8 ஆம்பியர் டிவைட் பை சேஞ்ச் இன் டைம் எவ்வளோ? 0.4 செகண்ட்ஸ். அப்போ இங்கே டிவிஷனாக இருக்குது. ஈக்குவல் மேலே போகும்போது நியூமரேட்டராக போகும்போது என்ன ஆயிடும்? மல்டிபிள் ஆகிடும். ஸோ dt is equal to 0.4. அப்போ இந்த வேல்யூஸை மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடச்சிது? the mutual inductance between the coil M is equal to 3 × 10⁻³ ஹென்ரி ஆர் 3 மில்லி ஹென்ரி அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்த செகண்ட் கேஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா இன்டியூஸ்ட் EMF செகண்ட் காயில் டியூ டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இன் அ ஃபஸ்ட்டு காயில். அப்போ ஃபஸ்ட்டு காயிலை பொறுத்து என்ன இருக்கும்? அப்போது the induced EMF C2 is equal to என்ன சொல்லி எடுத்துக்கலாம்? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோமா? அப்போ M × dI1 divided by dt அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ M is equal to the mutual inductance எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 3 மில்லி ஹென்ரி. ஓகேங்களா? அப்போ DA சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 12 ஆம்பியர். dt எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 0.3 செகண்ட். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க? சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C2 the induced EMF C2 is equal to 1.2 வோல்ட் அப்படி மாதிரி கிடச்சிது. புரிஞ்சுதுங்களா? ரைட். இந்த டாபிக் புரிஞ்சது நம்புகிறேன். அப்போ இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலாம்? ஸோ தட் தி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் எ பேர் ஆஃப் காயில்ஸ் இன் சேம் M12 is equal to M21 is equal to M அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம்? எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணிக்கோங்க? இதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.